ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் சித்திரை மாதத்தில் அமாவாசை திதி வருகிறது. 27/4/2025 விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை திதி. அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும். அவங்கள சேரக்கூடிய புண்ணியம் யாவும் நமக்கு சேரும். அதனால் அது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிக்கும் சேருங்கிறத மறந்துடக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். வருடத்தில் நம்ம எந்த வழிபாட்டை வேணாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை எப்பொழுதும் செய்யாமல் இருக்கக்கூடாது. மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம் அமாவாசை. இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு உணவு படையிலிட்டு அவங்களோட ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதனால் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை, இது என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்கும். கர்ம வினைகளுக்கும் நம்ம பரிகாரம் தேடிக்கலாம். நம் பித்திருக்கள் சக்தி நிறைந்தவங்க. அவங்க ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்முடைய கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையோட பெயர்களை நம்ம சொல்லணும். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை, பெற்றோர்களை முறையாக வழிபட்டு வணங்கி ஆராதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். கணவன் விரதம் இருக்காங்களே, சாப்பிடாமல் இருக்காங்களே அப்படின்னு மனைவி விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. அமாவாசை விரத நாளில் விரத படையெல்லாம் மாமனார் மாமியாருக்காக சமைக்கக்கூடிய உணவை சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றோட சமைக்கக்கூடாது. காலை உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சமைக்கவே அவங்க ஆரம்பிக்கணும். அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்யணும். விரதம் இருக்கிறவங்க காலை உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வச்சு அவங்க படங்களுக்கு பூக்கள் போட்டு குடும்பத்தோடு வணங்கணும். அதுக்கப்புறம் படைச்சி முடித்ததும் காகத்துக்கு சமைத்த உணவை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வைங்க. இலையில் உணவு சாப்பிடணும், இதை மறந்துடக்கூடாது. முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்கணும், இல்லைனா ஒருத்தருக்காவது உணவு வழங்கணும். இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் நம்ம முன்னோரை நினைச்சு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் 3 மடங்கு பலன்களே நமக்கு கொடுக்கும். மாலையில் காலையில் திதி தர்ப்பணம், மதியம் படையல் போட்டு நம்ம படைக்கிறோம். மாலை நேரத்தில் அவசியமாக விளக்கேற்றணும். குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து முன்னோர்களையும் இறைவனையும் நம்ம வணங்கணும். அதே போல் அமாவாசை அன்னைக்கு இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் தான் நம்ம கொடுக்கணும். டிஃபன் மனைவி சாப்பிட்டாலும் ஒரு கைப்பிடியாவது இரவில் மனைவி கொஞ்சமாக சாதத்தை சாப்பிடணும். அப்போ தான் அவங்களோட மாமனார் மாமியாரோட ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசை நாளில் இரவு கணவருக்கு டிஃபன் கொடுக்குறோம். அதை நம்ம டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு பிடி சாதத்தை நம்ம ஒரு பருக்கையாவது நம்ம அந்த சாதத்தை சாப்பிட்டுடணும். அப்போ தான் நமக்கு முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த முன்னோர்கள் இருப்பாங்களாம், அந்த எள் தண்ணீரை வாங்கிறதுக்காக. அப்போ அந்த தினத்தில் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கவே கூடாது. அந்த தினத்தில் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுறதை தவிர்க்கணும். முன்னோரை வழிபட்டதுக்கப்புறம் தெய்வ வழிபாடுகள் தொடரணும். ஏன் வாசலில் கோலம் போடுறதில்லைன்னா, கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு உரியது, மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக உள்ளது. முன்னோர்களை இழந்து அவங்களோட பிரிவால் வாடக்கூடிய அந்த நாளில் அமாவாசை தினத்தில் அதனால தான் நம்ம கோலம் போடுறதை தவிர்க்கிறோம். அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. காகத்துக்கு சாதம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ற ஒரு வழக்கம் இன்றளவுலையும் இருக்குது. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கிறதாகவும் அது யமனின் தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுது.
காகத்துக்கு சாதம் வச்சா எமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காகம் சாதத்தை எடுக்கலை அப்படின்னா முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கிறது அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. அது உண்மையான விஷயங்க. அமாவாசை நாளில் வாழைக்காய் கட்டாயம் சமைக்கணும். வாழையடி வாழையாக நம்ம குலம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழைக்காய் பயன்படுத்துகிறோம். அந்த நாளில் பாகக்காய், பிரண்டை, பலாக்காய் இது கண்டிப்பாக இது சமைக்கணும். இதில் ஏதாவது ஒன்றாவது நிச்சயமாக சமைக்கணும். இது இந்த காய்கறிகள் 1008 காய்கறிகளுக்கு சமம் அப்படின்னும் ஒரு கதை சொல்லப்படுது. ஒரு தடவை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை பார்க்குறாரு. தன்னோட வீட்டில் சிரார்த்தம் செய்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு உணவு அருந்தணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. உடனே இவரும் ஒத்துக்கிறாரு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் 2 பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்று விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, எனக்கு 1008 காய்கறிகளை சமைச்சு வைக்கணும், உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே அந்த முனிவர்கிட்ட ஊன்னு சொல்லிவிட்டு வீட்டில் கொஞ்சம் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு திகைச்சு போகிறாங்க. அதை எப்படி 1008 காய்கறிகள் சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி குழப்பமாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு வசிஷ்டரோட மனைவி அவங்க தீவிர பதிவிரத, அவங்க பேர் அருந்ததி. ஏன் நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த 1008 காய்கறிகள் சமைச்சு எனக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன், என்ன செய்யறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மனைவிட்ட சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் 1008 காய்கறிகளை சமைச்சு பரிமாறுறேன், நீங்கள் கவலை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்துடுச்சு. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்துடுறாரு. வாழை இலை போட்டு உணவை பரிமாற துவங்குறாங்க அருந்ததி. முதல்ல 8 வாழைக்காய்களை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாகக்காய், பிரண்டை, பலாக்காய் இது எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிட்டா நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி விஸ்வாமித்திரர்கிட்ட அருந்ததி சொல்லிடுறாங்க. ரொம்ப கோபம் அடைஞ்ச விஸ்வாமித்திரர் சொல்கிறாங்க, நான் 1008 காய்கறிகள் கேட்டேன், பரிமாற சொன்னேன், நீ 4 காய் மட்டும்தான் பரிமாறியிருக்க, இது எப்படி 1008 காய்கறியாக பரிமாறினதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நீ என்னை அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கு அமைதியாக அருந்ததி சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பாகக்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமம். இது எல்லாமே 1000 காய்கறிகள் ஆயிடுச்சு. 8 வாழைக்காய் வச்சுட்டேன், மொத்தம் 1008 காய்கறிகள் நான் பரிமாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க விஸ்வாமித்திரர் சாந்தம் அடைஞ்சிடறாரு. அருந்ததியோட புத்தி கூர்மையையும் அவங்களோட சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தையும் பார்த்து வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டுள்ள காரணம்தான் இந்த 4 காய்கறிகளை நம்ம அமாவாசையில் சமைக்கிறோம். எப்பொழுதும் அமாவாசையில் வெங்காயம், பூண்டு சேர்க்காதீங்க. அதே போல் பாகக்காய், பிரண்டை, பலாக்காய், இந்த வாழைக்காய் இப்படி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை செஞ்சு படையல் போடுங்க. அமாவாசை நாளில் இந்த காய்கறிகளில் முடிஞ்ச அளவுக்கு விரதத்துக்கு சமைக்கிறதுக்கு பாருங்கள். இப்போது சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.